பட் வேறஸ் இந்த ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆல்கோ ட்ரேடிங்கில் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து அல்காரிதம் பேஸ்ட் ட்ரேடிங். ஸோ அது வந்து நானோ செகண்ட்ஸில் விற்கும் வாங்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 100 ட்ரேட்ஸ் எடுக்கும். நீங்கள் 100 ட்ரேட் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ போட்டு வச்சாலும் மிஞ்சி போனால் 5 ட்ரேடுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பீடுக்கு நம்மளால் இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியாது. நான் 2006 அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் நாங்கள் பண்ண ட்ரேடிங்க்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்லி தெர் இஸ் டிஃப்ரென்ஸ். நானுமே ஐ டோன்ட் டூ இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சதுன்னா தான் அது பண்ணுறது, இல்லைன்னா அது கூட கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே அது உங்களுக்கு எஸ்டிடி வந்து 0.01%. அதாவது சார்ஜஸ் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. அதாவது இப்போ ஸ்விங் ட்ரேடோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எஸ்டிடி வந்து கம்மி தான். ஓகே, பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் இஸ் ஹையர் இன் இன்ட்ராடே தேன் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கில் அட்லீஸ்ட் இன்றைக்கி லாஸ் அடித்தாலாவது நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த லாஸ் பிக்கப் பண்ணி மேலே வந்துடும், நீங்கள் வெளில வந்துடலாம். இதில் வந்து த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இஸ் வெரி வெரி லெஸ். இது எல்லாத்துக்கும் மேலே இது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இஸ் இட் ஹெல்பிங் ஃபார் யுவர் கோல்? இது வந்து ஒரு ஹார்டு கொஸ்டின் தான். இது டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நான் கேட்குறது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது என்னன்னு கூட அவங்க நினைக்கலாம். பட் இது எல்லாத்தையும் நான் 15-20 வருஷம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்.